இங்க ஒருத்தன் நைட் டைம்ல வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இப்ப இவன் அந்த பக்கம் போன பிறகு பார்த்தா அது பயங்கர காடா இருக்கும். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த காடு. யாருக்குமே பயப்படாம இவன் நடக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்த ஒரு இடத்துல கோயில் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள எட்டி பார்த்தா சாமி சிலை உள்ள இருக்கும். அதை பார்த்தோன்னே இவனுமே ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து வெளியே மாட்டி இருக்க பூட்டை உடைச்சு அந்த சிலையை எடுக்கலான்னு போகும்போது உள்ள பார்த்தா அந்த சிலைக்கு பின்னாடி இருந்து மிகப்பெரிய ஒரு நாகப்பாம்பு வரும். அதை பார்த்தோன்னே இவனுமே பயந்து போயிருவான். ஆனா அது இவனை எதுவுமே பண்ணாம அப்படியே அந்த இடத்த விட்டு அமைதியா போயிரும். சோ உடனே இவனுமே இப்ப அந்த சிலையை எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். வந்த வழியா இவனுமே திரும்ப ஓடி போயிட்டு அந்த ஆத்துக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறான். இவனோட கையில இப்ப அந்த சிலை இருக்கனால இவனால சரியா நீச்சல் அடிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிலையை தண்ணிக்குள்ள போட்டுருவான். அது எடுக்கிறதுக்காக இவனுமே இப்ப உள்ள போவான். அப்ப திடீர்னு ஒரு கை வந்து இவனை மேல தூக்கிட்டு போயிருது. பார்த்தா இவன் கரையில இருக்கான். இப்ப தன்னை யார்தான் காப்பாத்தினாங்க அப்படின்னு எழுந்து பார்க்கும் போது அங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க. இவனுமே அந்த பொண்ணு கிட்ட போவான். ஆனா அவங்க இவனை கண்டுக்காம அந்த பக்கமா பார்த்து நடந்து போவாங்க. இவனுமே அவங்களை கூப்பிட்டு யாரு நீங்கன்னு கேட்கும் போது அவங்களுமே கடவுள்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே இவனுக்குமே சுத்தமா நம்பவே முடியாது. உடனே பார்த்தா அந்த லேடி இப்ப சாமி உருவத்துக்கு மாறிடுவாங்க. அதை பார்த்த பிறகுதான் இவனுக்கே புரியுது இது கடவுள் அப்படின்னு. உடனே அவளுக்கு நன்றி சொல்லி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனா விடாம அந்த சாமியுமே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு என்னதான் வேணும்னு இவன் கேட்கும் போது அவங்களுமே நான் அவன் கூட வரட்டான்னு கேட்பாங்க. வேற வழியே இல்லாம இப்ப அந்த சாமியை தான் கூட கூட்டிட்டு வந்துருவான். ஆக்சுவலா இவனுக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. அந்த சாமி தான் இவனுக்கு அப்பா அம்மா மாதிரி உதவி பண்ணும். இவனுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட அம்மா ஹாஸ்பிட்டல் ரொம்ப முடியாம இருப்பாங்க. அதை கேட்ட இவனுமே உடனே சாமி கிட்ட போய் சொல்லியிருப்பான். அடுத்த நாளே பார்த்து அந்த பொண்ணோட அம்மா எழுந்து நல்லா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஒரு திருடனா இருப்பான். ஆனா சாமி இவன் கூட வந்ததுல இருந்து இவன் திருடவே மாட்டான். ஒரு பாட்டி தான் பர்ஸை கீழே போட்டு போனோன்னு அந்த பாட்டியை கூப்பிட்டு அந்த பர்ஸ் எடுத்து கொடுப்பான். இது எல்லாத்தையுமே சாமி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படும்.